வணக்கம், வெல்கம் டு ஏஜிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பில்டிங் மெட்டீரியலில் பிரிக்ஸ் டாபிக் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். போன கிளாஸில் பிரிக்ஸில் நம்ம முக்கியமான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிக்ஸ்னால் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிரிக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில டிஃபெக்ட்ஸ்லாம் இந்த பிரிக்ஸில் க்ரியேட் ஆகுது. அது என்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா லைம். லைம் இப்போ எக்ஸஸாக இந்த பிரிக்ஸில் போயிடுச்சு அப்படின்னா, அப்போ அந்த லைம்னால என்ன டிஃபெக்ட் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அந்த பிரிக்கோட கலர் ரெட் கலர்லேருந்து எல்லோ கலர் மாறிடுது. சப்போஸ் இப்போ லைம் லம்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா, அந்த லம்ஸ்னால் என்ன ஆகுதுன்னா, அந்த லம்ஸ் ஃபுல்லாக மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த பிரிக் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ஸ்வெல்லிங் நடக்குது. அதே மாதிரி டிஸ்இன்டெக்ரேஷன் அந்த பிரிக்ஸில் க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அந்த லைம் எக்ஸஸாகவும் லம்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. இதான் லைம் டிஃபெக்ட். அடுத்து ரெண்டாவது டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா, பெபிள்ஸ், கிராவல்ஸ், கிரிட்ஸ். இதனால என்ன மாதிரியான டிஃபெக்ட் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இந்த பெபிள்ஸ், கிராவல்ஸ், கிரிட்ஸ் எல்லாம் இந்த கிளேயில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த கிளே நல்லா மிக்ஸ் பண்ண விடாது. அதனால் இந்த பிரிக்கோட அப்பியரன்ஸ் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும். அந்த பிரிக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பெபிள்ஸ், கிராவல்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிரிக்கை நம்ம யூஸ் பண்ணும் போது, ஒர்க்கிங்கில் யூஸ் பண்ணும் போது அந்த பிரிக் கிராக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் எப்போ க்ரியேட் ஆகும்னா, இந்த பெபிள்ஸ், கிராவல்ஸ், கிரிட்ஸ் அந்த பிரிக்கில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியான டிஃபெக்ட் க்ரியேட் ஆகுது. அடுத்து மூணாவது டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா, அயன் பைரைட்ஸ். அயன் பைரைட்ஸ்னால என்ன மாதிரியான டிஃபெக்ட் வருதுன்னு பார்த்தோன்னா, இந்த இப்போ பிரிக்கை நம்ம பர்ன் பண்ணும் போது பிரிக்கை ஆக்சிடைஸ் பண்ணுது. அதே மாதிரி டீகம்போசிஷன் அந்த பிரிக்ஸில் க்ரியேட் பண்ணுது. எப்போ இந்த பிரிக்கை பர்னிங் ஆப்ரேஷன் கனெக்ட் பண்ணும் போது, சப்போஸ் அந்த பிரிக்கில் அயன் பைரைட் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த கண்டென்ட்னால இந்த பிரிக் ஆக்சிடைஸ் ஆகி டீகம்போசிஷன் நடந்துருது. அதே மாதிரி இந்த பிரிக்கை சின்ன சின்ன பீசஸாக ஸ்பிட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி அதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிடும். இது அயன் பைரைட்னால இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. அடுத்து ஆல்கலிஸ்னால என்ன மாதிரியான டிஃபெக்ட் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த பிரிக்கில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இந்த பிரிக் சப்போஸ் இப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. அப்படி அப்சர்வ் பண்ணி வைக்கும் போது அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்னா வாட்டர் கண்டென்ட் தானே. அந்த வாட்டர் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஆல்கலிஸ்னால் சால்ட் கண்டென்ட். அந்த சால்ட் எல்லாமே கிறிஸ்டலைஸ் ஆயிரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரிக் நம்ம ட்ரைங் பண்ணும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் எல்லாம் எவாப்ரேட் ஆகி அதுக்கு மேலே அந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் பார்த்தோன்னா ஒயிட் பவுடர் டெபாசிட் பண்ணிடும். அந்த பண்ணதுக்கப்புறம் அதோட அப்பியரன்ஸ், அந்த பிரிக்கோட அப்பியரன்ஸே ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதோட அப்பியரன்ஸே ஸ்பாயில் ஆயிரும். இந்த மாதிரி ஒயிட் டெபாசிட் ஆகிறது, அந்த பிரிக்கில் அதோட சர்ஃபேஸில் ஒயிட் டெபாசிட் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த எஃப்ளோரசன்ஸ் அப்படின்ற இந்த டிஃபெக்ட் எப்போ எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஆல்கலி கண்டென்ட்னால க்ரியேட் ஆகுது. இதான் ஆல்கலிஸ் டிஃபெக்ட். அடுத்து அஞ்சாவது டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டர்னால என்ன மாதிரியான டிஃபெக்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ இந்த பிரிக்கை நம்ம பர்ன் பண்ணும் போது அந்த க்ரீனாக இருக்கக்கூடிய அந்த பச்சையாக இருக்கக்கூடிய பிரிக்ஸில் ஆர்கானிக் மேட்டர் சப்போஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா, அந்த பர்னிங் ஆப்ரேஷன் அப்போ அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே எரிஞ்சு போயிடுது. எங்கெல்லாம் ஆர்கானிக் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மேட்டரெல்லாம் எரிஞ்சு போயிடுது பர்னிங் அப்போ. எரிஞ்சு போனதுக்கப்புறம் அது இல்லை, அந்த ஆர்கானிக் மேட்டர் இருந்த இடத்துல பூரா ஓட்டையாக இருக்கிறதுனால அந்த பிரிக்ஸ் எல்லாமே போரஸாக மாறிடுது. அதனால வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகிடுது. அந்த பிரிக்கோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சி போயிடுது. இந்த மாதிரியான டிஃபெக்ட் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஆர்கானிக் மேட்டர் இந்த பிரிக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரியான டிஃபெக்ட் க்ரியேட் ஆகுது. அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா, கார்பனேஷியஸ் மேட்டர். கார்பனேஷியஸ் மேட்டர்னால என்ன மாதிரியான டிஃபெக்ட் வருதுன்னு பார்த்தோன்னா, பொதுவாக இந்த கார்பனேஷியஸ் மேட்டர் என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்குன்னா, பிட்டுமினஸ் மேட்டராகவோ இல்லை கார்பன் கண்டென்ட்டாகவோ இந்த கார்பனேஷியஸ் மேட்டரில் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, இந்த கிளேயோட கலரை அஃபெக்ட் பண்ணும். பிளாக் கோரை கருப்பு கலரில் அந்த கோரை பிரிக்கோட கோரை மாற்றிடுது. பிளாக் கோர் எதனால் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பிரிக்கை சரியாக பர்ன் பண்ணலைன்னா இந்த மாதிரி பிளாக் கோர் டிஃபெக்ட் க்ரியேட் ஆகுது. அப்போ பிளாக் கோர்ன்ற டிஃபெக்ட் எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா, இந்த கார்பனேஷியஸ் மேட்டர் இல்லாட்டி பிட்டுமினஸ் மேட்டர்னால க்ரியேட் ஆகுது. இதான் கார்பனேஷியஸ் மேட்டர். அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்னன்னு பார்த்தோன்னா, சல்ஃபர். அப்போ சல்ஃபர்னால என்ன மாதிரியான டிஃபெக்ட் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ பொதுவாக சல்ஃபர் என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தோன்னா, கிளேயில் கால்சியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட், சோடியம் சல்ஃபேட், பொட்டாசியம் ஆர் அயன் சல்ஃபைடு இந்த மாதிரியான ஃபார்மில் தான் இந்த கிளேயில் இந்த சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இந்த பிரிக்கை வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் ஸ்வாலன் ஸ்ட்ரக்சர்லேயும் வந்து இந்த பிரிக்கை வந்து மாற்றிடுது. அதே மாதிரி ஒயிட் பிளாச்சஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுது. டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இந்த அயன் சல்ஃபைட்னால இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா இந்த அயன் சல்ஃபைட்னால சல்ஃபர் கண்டென்ட்னால தான் வந்து இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ அந்த பிரிக்கை நம்ம வந்து எக்ஸ்போஸ்டாக வெளியில் தெரியக்கூடிய மேசன்ட்ரி ஒர்க்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த பிரிக்ஸை. ஸோ இந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சல்ஃபர்னால இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா வாட்டர். ஸோ வாட்டர்னால என்ன மாதிரியான டிஃபெக்ட் வந்து வருதுன்னு பார்த்தோன்னா இப்போ ஃப்ரீ வாட்டர் கண்டென்ட் வந்து லார்ஜ் அமௌண்ட்டில் வந்து இருந்துச்சுன்னா அப்போ பிரிக்கில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா பிரிக் வந்து நம்ம ட்ரை பண்ணும் போது ஷ்ரிங்கேஜ் வந்து நடக்குது. அதே மாதிரி கம்பைன்ட் வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பிரிக்கை வந்து நம்ம பர்ன் பண்ணும் போது ஷ்ரிங்கேஜ் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரியான டிஃபெக்ட் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டர்னால இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்து ஓவர் பர்னிங் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ ஓவர் பர்னிங் ஆஃப் பிரிக்ஸ்னால என்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து வருது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பிரிக்ஸ் வந்து ஓவர் பர்ன்ட் பிரிக்ஸாக வந்து இருந்துச்சுன்னா அந்த கிளே வந்து எப்படி மாற்றுதுன்னு பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக வந்து அந்த கிளே வந்து மாற்றிடுது. அதனால பிரிக்ஸோட ஷேப்பே வந்து லாஸ் ஆயிடுது. இந்த டைப் ஆஃப் பிரிக்கை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து ஓவர் பர்னிங் பிரிக்ஸ்னால க்ரியேட் ஆகக்கூடிய டிஃபெக்ட்ஸ். அதுக்கடுத்து அண்டர் பர்னிங் பிரிக்ஸு. ஸோ அண்டர் பர்னிங் பிரிக்ஸ்னால என்ன மாதிரியான டிஃபெக்ட் வந்து வருதுன்னு பார்த்தோன்னா ஸோ இப்போ பிரிக்ஸ் வந்து சரியாக வந்து பர்ன் ஆகலை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கிளே கண்டென்ட் வந்து சாஃப்டனாக வந்து ஆகாது. சாஃப்டனாக வந்து ஆகலைன்னா அங்கே வந்து போர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிருக்காது. எப்போ இந்த பிரிக்ஸ் வந்து சரியாக வந்து பர்ன் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோன்னா அந்த கிளே கண்டென்ட் வந்து சாஃப்டன் ஆகாதனால அதில் இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இந்த பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் வந்து குறைஞ்சி போயிடுது. ஸோ இந்த டைப் ஆஃப் பிரிக்கை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து அண்டர் பர்னிங் பிரிக்ஸ். அடுத்த டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா பிளாட்டிங். ஸோ இந்த பிளாட்டிங்ன்ற டிஃபெக்ட் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஸோ இந்த பிளாட்டிங் அப்படின்றது இந்த பர்ன் பண்ண அந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் ஸ்பாஞ்சியான ஸ்வாலன் ஆகிருக்கும். அந்த சர்ஃபேஸ் அந்த பர்ன் பண்ண பிரிக்ஸோட சர்ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்பாஞ்சியாகவும் ஸ்வாலனாகவும் வந்து இருந்துச்சுன்னா அந்த டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளாட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த டிஃபெக்ட் பொதுவாக எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா கார்பனேஷியஸ் மேட்டர்னாலையும் சல்ஃபர் கண்டென்ட்னாலையும் இந்த பிளாட்டிங்ன்ற டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கடுத்து சஃப்ஸ். ஸோ சஃப்ஸ்ன்ற இந்த டிஃபெக்ட் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா இப்போ அந்த பிரிக்ஸு ஸோ சஃப்ஸ் அப்படின்றது இந்த பிரிக்ஸோட ஷேப் வந்து டிஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த டிஃபார்மேஷன் வந்து எதனால் நடக்குதுன்னா ஹாட்டான பிரிக்கில் நம்ம வந்து ஸோ அப்போ தான் வந்து பர்ன் பண்ணி ஹாட்டாக பிரிக்கை வந்து வெளியில் வந்து வச்சுருக்கோம். அப்போ அந்த ஹாட்டான பிரிக்கில் ரெயின் வாட்டர் வந்து அந்த பிரிக் மேலே வந்து விழுந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த பிரிக்கோட ஷேப்பை வந்து டிஃபார்மேஷன் வந்து ஆயிரும். ஸோ அந்த டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சஃப்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து சஃப்ஸ் டிஃபெக்ட். அடுத்த டிஃபெக்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா செக்ஸ் ஆர் கிராக்ஸ். ஸோ இந்த டிஃபெக்ட் வந்து எதனால் நடக்குதுன்னா இந்த லைம் வந்து லம்ஸாக வந்து இருந்துச்சுன்னா அதனால இந்த டிஃபெக்ட் வந்து நடக்குது. இல்லைனா வந்து எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியான டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதான் வந்து செக்ஸ் ஆர் கிராக்ஸ். அதுக்கடுத்து பிளிஸ்டர். ஸோ பிளிஸ்டர்ன்ற டிஃபெக்ட் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த மோல்டிங் ப்ராசஸ் அப்போ இந்த பிரிக்கை வந்து கிளே வந்து மோல்டிங் வந்து பண்ணுறோம். அப்போ இந்த மோல்டிங் ப்ராசஸ் அப்போ ஏர் போய் உள்ளே போய் லாக் ஆகிக்கிருச்சு அப்படின்னா ஸோ மோல்டிங் ப்ராசஸ் அப்போ ஏர் போய் உள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அதில் க்ரியேட் ஆகக்கூடிய அந்த டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த பிளிஸ்டர்ன்ற டிஃபெக்ட் பொதுவாக என்ன மாதிரியான இடத்துல வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த சீவர் பைப்ஸோட சர்ஃபேஸில் ட்ரெயின் டைல்ஸோட சர்ஃபேஸில் இந்த பிளிஸ்டர்ன்ற டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கடுத்து லேமினேஷன்ற டிஃபெக்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த வாய்ட்ஸில் ஃபுல்லாக ஸோ இந்த பிரிக்கோட வாய்ட்ஸில் ஃபுல்லாக ஏர் போய் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லேமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேமினேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் ரொம்ப தின்னான ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிடும். லேமினேஷன் மாதிரி தின்னான லேமினேட் லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த டிஃபெக்ட் தான் நம்ம லேமினேஷன் டிஃபெக்ட் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த லேமினேஷன் டிஃபெக்ட் ஆக்கரான அந்த பிரிக்ஸ் ரொம்ப வீக்கான பிரிக்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து லேமினேஷன் டிஃபெக்ட். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட் இந்த பிரிக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து டிஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெஸ்டிங் ஆஃப் பிரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த பிரிக்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த பிரிக்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியான பிரிக்காக வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத அடுத்து சில டெஸ்ட்டு வச்சு நம்ம வந்து இந்த பிரிக்ஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது என்னென்ன டெஸ்ட்டு அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் டைப் ஆஃப் டெஸ்ட் என்ன பார்த்தோன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட். ஸோ இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரிக்கை வந்து எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு ட்ரை வெயிட்டை வந்து செக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 16 hours வந்து வாட்டரில் வந்து இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பிரிக்கை எடுத்துகிட்டு போய் திருப்பி அகைன் அந்த வெயிட்டை வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ ட்ரையாக இருக்கும் போது வெயிட்டையும் வெட்டானதுக்கப்புறம் 16 hours வந்து வெட் பண்ணி வச்சதுக்கப்புறமும் அதோட வெயிட்டையும் வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ அந்த வெயிட் டிஃப்ரென்ஸு
எவ்வளோ அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத அந்த டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து 20% மேலே வந்து இருக்கக்கூடாது, 20% தான் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது நல்ல குட் குவாலிட்டியான பிரிக் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ இதான் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட். அடுத்து ரெண்டாவது டைப் ஆஃப் டெஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா க்ரஷிங் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். ஸோ இந்த க்ரஷிங் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் வந்து எதில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா கம்ப்ரெஷன் டெஸ்டிங் மிஷினில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பொதுவாக இந்த பிரிக்கோட மினிமம் கம்ப்ரெஷன் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்னா 3.5 Nm² வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. இது வந்து க்ரஷிங் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். அதுக்கடுத்து ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு. ஸோ ஹார்ட்னஸ் டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த பிரிக்கை வந்து 2 பிரிக்கு, ஸோ அந்த பிரிக்கை வந்து எடுத்து அந்த ஃபிங்கர் நெயில் வச்சு அந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி வந்து பார்க்குறாங்க. அப்போ எந்த ஒரு இம்ப்ரெஷனும் அந்த சர்ஃபேஸில் வந்து இல்லாமல் வந்து இருந்துச்சுன்னா அது நல்லா ஹார்டான பிரிக் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ அப்போ ஹார்ட்னஸ் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜரில் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இந்த எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ரோசலின் ஆர் கிளாஸ் டிஷ் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த டிஷ்ஷு வந்து எவ்வளோ டயமீட்டரில் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா 150 mm டயமீட்டரில் வந்து இருக்கும். அந்த பிரிக்ஸை வந்து எண்டை வந்து அந்த டிஷ்ஷில் வந்து ப்ரோசலின் டிஷ்ஷில் வந்து டச் ஆகிற மாதிரி வந்து வச்சிடுறாங்க. அதுக்குள்ளே வாட்டர் வந்து 25 mm டெப்த்தில் வந்து வாட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறாங்க, ஊற்றி வச்சிடுறாங்க. ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஸோ அப்போ அந்த பிரிக்கில் வந்து எவ்வளோ சொல்யூபிள் சால்ட் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா 24 hours வந்து அப்படியே அந்த 25 mm டெப்த்துக்கு வாட்டர் வந்து ஊற்றி 24 hours அப்படியே அந்த பிரிக்கை வந்து அப்படியே வந்து வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் அந்த பிரிக்கை வந்து அடுத்து வந்து வெளியில் எடுத்து பார்க்குறாங்க, ட்ரை பண்ணி எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சால்ட் கண்டென்ட் வந்து அந்த பிரிக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத அது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து எது கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த எஃப்ளோரசன்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அப்படின்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் எந்த ஒரு ஒயிட் டெபாசிட்டும் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா எந்த ஒரு சொல்யூபிள் சால்ட்ஸும் பிரிக்கில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோன்னா நெல் அப்படின்னு சொல்லி எப்போ வந்து சொல்லுவோன்னு பார்த்தோன்னா இந்த எஃப்ளோரசன்ஸ் டெபாசிட் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் எஃப்ளோரசன்ஸோட சால்ட் டெபாசிட் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா அது நெல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸ்லைட் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன் எப்போ வந்து சொல்கிறோன்னு பார்த்தோன்னா இந்த எஃப்ளோரசன்ஸோட டெபாசிட் வந்து 10%க்குள்ளே வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் 10%க்குள்ளே அந்த எஃப்ளோரசன்ஸோட டெபாசிட் வந்து இருந்துச்சுன்னா அதை ஸ்லைட் டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து மாடரேட் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லுவோன்னு பார்த்தோன்னா இந்த எஃப்ளோரசன்ஸோட டெபாசிட் வந்து 10%க்கு மேலேயும் 50%க்குள்ளேயும் அந்த பிரிக் சர்ஃபேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து மாடரேட் எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதே ஹெவி எஃப்ளோரசன்ஸ்னு எப்போ சொல்லுவோன்னு பார்த்தோன்னா அந்த எஃப்ளோரசன்ஸோட டெபாசிட் வந்து 50%க்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா பட் ஆனால் அது வந்து பவுடராக வந்து இருக்காது, எந்த ஃப்ளேக்ஸாகவும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது அந்த பிரிக்கோட சர்ஃபேஸில். ஆனால் 50%க்கு மேலே இந்த எஃப்ளோரசன்ஸோட டெபாசிட் வந்து இருந்துச்சுன்னா அதை ஹெவி டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து சீரியஸ் டெபாசிட். ஸோ சீரியஸ் டெபாசிட்னு எப்போ சொல்லுவோம்னா இந்த எஃப்ளோரசன்ஸோட டெபாசிட் வந்து ரொம்ப ஹெவியாகவும் பவுடராக வந்து அந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து சீரியஸ் எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து 5 கண்டிஷன். இந்த 5 கண்டிஷன் படி தான் இந்த எஃப்ளோரசன்ஸோட டெபாசிட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட்டு. அதுக்கு அடுத்த டெஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஷேப் அண்ட் சைஸ் டெஸ்ட்டு. ஸோ ஷேப் அண்ட் சைஸ் டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த பிரிக்கோட சைஸும் ஷேப் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸில் வந்து இருக்கணும், ஷேப்பில் வந்து இருக்கணும். அதே மாதிரி ரெக்டாங்குலர் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து இருக்கணும், வித் ஷார்ப் எட்ஜஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத அந்த செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த டெஸ்ட் தான் என்ன சொல்கிறோன்னா ஷேப் அண்ட் சைஸ் டெஸ்ட்டு. அதுக்கடுத்து சவுண்ட்னஸ் டெஸ்ட்டு. ஸோ சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா 2 பிரிக் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த 2 பிரிக்கை வந்து ஒன்னோட ஒன்று வந்து அடிக்கும் போது அந்த பிரிக்கோட சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா கிளியரான ரிங்கிங் சவுண்டாக வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிரிக்கோட சவுண்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ இதான் வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட்டு. அடுத்த டெஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா டைமென்ஷன் டெஸ்ட்டு. ஸோ டைமென்ஷன் டெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த பிரிக்கு அந்த ஸ்டாக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த பிரிக்கை வந்து ஸோ அந்த பிரிக் ஸ்டாக்ஸ்லேருந்து என்னென்னா ஒரு 50 பீஸ் ஆஃப் பிரிக்கை வந்து ரேண்டமாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்லேருந்தும் 50 பீஸ் ஆஃப் பிரிக்கை வந்து ரேண்டமாக வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த 50 பீஸ்லேருந்து 20 பீஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ப்ளேஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு டாலரன்ஸ் லிமிட் வந்து இருக்குது. அந்த பிரிக்கோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த டைமென்ஷன்லாம் மினிமமாக மேக்ஸிமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டாலரன்ஸ் லிமிட் வந்து வச்சுருக்காங்க. அதோட அந்த 20 பீஸ் ஆஃப் பிரிக்கோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த டாலரன்ஸ் லிமிட் வந்து அதுக்குள்ளே அந்த இருந்துச்சுன்னா ஸோ அந்த பிரிக்கோட சைஸு டைமென்ஷன்ஸ் எல்லாம் அந்த டாலரன்ஸ் லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்குவாங்க. சப்போஸ் அந்த டாலரன்ஸ் லிமிட் தாண்டிடுச்சுன்னா அப்போ அந்த பிரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் பார்த்தோன்னா டைமென்ஷன் டெஸ்ட்டு. அதுக்கடுத்து வார்பேஜ் டெஸ்ட்டு. ஸோ வார்பேஜ் டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா
அந்த பிரிக்ஸில் வந்து வார்பேஜ் வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் வந்து இந்த வார்பேஜ் டெஸ்ட்டு. ஸோ அது எது மூலமாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஃப்ளாட் ஸ்கேல் இல்லாட்டி கிளாஸ் சர்ஃபேஸ் மூலமாக இந்த பிரிக்கில் வந்து வார்பேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா டைமென்ஷன்ஸ் வந்து அதில் வந்து பார்த்தோன்னா கிராஜுவேஷன்ஸ், அந்த ஸ்கேலில் வந்து கிராஜுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து 0.5 mm கிராஜுவேஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்கேலோட டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 60/15/15 mm டைமென்ஷனில். ஸோ அந்த ஃப்ளாட் ஸ்டீலோட டைமென்ஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வார்பேஜ் டெஸ்ட்டு, ஸோ அந்த வார்பேஜ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து கான்கேவ் வார்பேஜ் அப்படின்னும் கான்வெக்ஸ் வார்பேஜ் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து வார்பேஜ் டெஸ்ட்டு. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு. நம்ம வந்து இந்த பிரிக் வந்து குவாலிட்டியான பிரிக்காக வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ டெஸ்டிங் ஆஃப் பிரிக்ஸில் வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம ஒன்றா வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் டைப் ஆஃப் பிரிக் என்னென்னு பார்த்தோன்னா ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்ஸ். ஸோ அப்போ ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்ஸ்னால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த பிரிக்ஸ் வந்து எதுக்கு சிமிலராக இருக்குன்னு பார்த்தோன்னா பர்ன்ட் கிளே பிரிக்ஸுக்கு சிமிலராக தான் வந்திருக்கும். பட் ஆனால் அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ மட்டும் ரொம்ப வந்து ஹையாக வந்திருக்கும். ஸோ எதுக்கு சிமிலராக இருக்குன்னா சாதாரண பர்ன்ட் கிளே பிரிக்ஸுக்கு சிமிலராக தான் வந்திருக்கும் இந்த ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்கு. பட் ஆனால் அதுக்கு கம்ப்ரசிவ் வேல்யூ மட்டும் ஹையாக வந்திருக்கும். ஸோ அதோட கம்ப்ரெஷன் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 40 Nm/mm². ஸோ இந்த ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்ஸ் எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பிரிட்ஜஸில், இந்த இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸோட ஃபவுண்டேஷன்ஸில், மல்டி ஸ்டோரி பில்டிங்லலாம் இந்த பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து 10%, எஃப்ளோரசன்ஸ் வந்து இதில் வந்து நெல்லாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்ஸ். அதுக்கடுத்து பர்ன்ட் கிளே பெர்ஃபோரேட்டட் பிரிக்ஸ். ஸோ இந்த பர்ன்ட் கிளே பெர்ஃபோரேட்டட் பிரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இதில் திக்னஸில் ஃபுல்லாக சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸாக வந்து இந்த பிரிக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம வந்து பர்ன்ட் கிளே பெர்ஃபோரேட்டட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து அதிகமாக வந்திருக்கும், வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஸோ இந்த பிரிக்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக வந்திருக்கும். இதில் வந்து கிளேயோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் வந்து தேவைப்படும். ஸோ இந்த பிரிக்ஸை வந்து பர்ன் பண்ணுறதும் ட்ரை பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாகவும் எக்கனாமிக்கலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா பில்டிங் வால்ஸில், பார்ட்டிஷன் வால்ஸ்லாம் வந்து இந்த பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பெர்ஃபரேஷன், ஸோ பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸ் தானே. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் பெர்ஃபரேஷன் வந்து எவ்வளோக்கு மேலே வந்து இந்த பிரிக்ஸில் வந்து இருக்கக்கூடாதுன்னா 30 to 45% மேலே வந்து இருக்கக்கூடாது. இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து 7 Nm², வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து 15%, எஃப்ளோரசன்ஸ் வந்து ஸ்லைட்டாக வந்து இருக்கணும், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது, வார்பேஜ் வந்து 3% வந்து இருக்கலாம். ஸோ இதான் வந்து என்ன டைப் ஆஃப் பிரிக்குன்னு பார்த்தோன்னா பர்ன்ட் கிளே பெர்ஃபரேட்டட் பிரிக். ஸோ அடுத்த டைப் ஆஃப் பிரிக் என்னென்னு பார்த்தோன்னா பர்ன்ட் கிளே பேவிங் பிரிக்ஸ். ஸோ இந்த பர்ன்ட் கிளே பேவிங் பிரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ ஆர்டினரியான கிளே பிரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பர்ன்ட் கிளே பேவிங் பிரிக்ஸில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிரிக்ஸில் வந்து பார்த்தோன்னா அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கனால நம்ம லோ டெம்பரேச்சரில் வச்சு பர்ன் பண்ணும்போது, இந்த பிரிக்ஸ் வந்து லோ டெம்பரேச்சரில் வச்சு பர்ன் பண்ணும்போது அது விட்ரிஃபிகேஷனாக அந்த பிரிக்ஸ் வந்து கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ அதனால் நேச்சுரலாக அந்த பிரிக் வந்து எப்படி பார்த்தோன்னா கிளேஸ்டு சர்ஃபேஸாக வந்து அந்த பிரிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிரிக்ஸ் வந்து நல்லா அப்ரேஷன் ரெசிஸ்டண்ட்டாக வந்துருக்கும். இந்த பேவிங் பிரிக்ஸ் பொதுவாக எந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த பேவிங் பிரிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா சர்ஃபேஸ் கிளே மூலமாக, இம்பியூர் ஃபயர் கிளே ஆர் ஷேல் மூலமாக வந்து இந்த பேவிங் பிரிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எதில் வச்சு பர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் கிளீனில் வச்சு பர்ன் பண்ணுறாங்க 7 to 10 days. இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து 40 Nm/mm², வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து 5% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து பர்ன்ட் கிளே பேவிங் பிரிக்ஸ். ஸோ அடுத்த டைப் ஆஃப் பிரிக் என்னென்னு பார்த்தோன்னா பர்ன்ட் கிளே சோலிங் பிரிக்ஸ். ஸோ பர்ன்ட் கிளே சோலிங் பிரிக்ஸ்னால் வந்து அது என்ன மாதிரியான பிரிக்ஸாக வந்துருக்குன்னு பார்த்தோன்னா அந்த பிரிக்ஸை வந்து ஸோ ரோட்ஸில் தான் வந்து இந்த பிரிக்ஸை வந்து இந்த சோலிங் பிரிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் சோலிங் பர்பஸ்க்காக. இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து 5 Nm/mm², வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து 20%. ஸோ எஃப்ளோரசன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஸ்லைட்டாக தான் வந்து இருக்கணும் இந்த பர்ன்ட் கிளே சோலிங் பிரிக்ஸில். அடுத்த டைப் ஆஃப் பிரிக் என்னென்னு பார்த்தோன்னா பர்ன்ட் கிளே ஹாலோ பிளாக்ஸ். ஸோ இந்த பர்ன்ட் கிளே ஹாலோ பிளாக்ஸ் அப்படின்ற இந்த டைப் ஆஃப் பிரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இதை இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா செல்லுலார் பிரிக்ஸ் ஆர் கேவிட்டி பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஹாலோ பிளாக்ஸ் பிரிக்ஸை வந்து டினோட் பண்ணலாம். ஸோ இந்த பிரிக்ஸை வந்து எப்படி மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா கிளே வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறாங்க, எந்த ஒரு லம்ப்ஸும் வந்து இல்லாமல். ஸோ அந்த நல்லா மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய கிளேயில் வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிசிட்டி வந்து நல்லா வந்து இருக்கணும், அப்போ தான் வந்து மோல்டிங் வந்து நல்லா வந்து கிடைக்கும். ஹாலோ பிளாக் பிரிக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து எதுக்கு சிமிலராக இருக்கும்னு பார்த்தோன்னா ஸ்டிஃப் மட் பிரிக்ஸ் வந்து செய்யக்கூடிய ப்ராசஸ் எப்படியோ அதுக்கு சிமிலராக தான் இந்த ஹாலோ பிளாக்ஸ் பிரிக்ஸும் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறோம். ஸோ பொதுவாக இது என்ன மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த மேசன்ட்ரி வாலோட டெட் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்.
எக்ஸ்டீரியர் வாலாவோ இல்லை பார்ட்டிஷன் வாலாவோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹாலோ பிளாக் பிரிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹீட் டிரான்ஸ்மிஷன் ஆகிறது, சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆகிறது, டேம்ப்னஸ் எல்லாம் வந்து இது வந்து குறைக்குது. ஸோ இதோட மினிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3.5 Nm/mm². வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ வந்து 20%. ஸோ இதுதான் வந்து பர்ன்ட் கிளே ஹாலோ பிளாக்ஸ். அடுத்த டைப் ஆஃப் பிரிக் என்னென்னு பார்த்தோன்னா பர்ன்ட் கிளே ஜாலிஸ். ஸோ இந்த பர்ன்ட் கிளே ஜாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிக் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஸோ பொதுவாக இந்த பிரிக்ஸை வந்து எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா வராண்டாவில் வந்து ஸ்க்ரீன் மாதிரி வந்து வராண்டாவில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி பவுண்டரி வால்ஸில், பேராபெட் வால்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரிக்ஸ் வந்து சூட்டபுளாக வந்திருக்கும். ஸோ இதில் டோட்டல் வாய்ட்ஸ் வந்து எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா 40% மேலே வந்து இந்த ஜாலி பிரிக்ஸோட வாய்ட் ஏரியா வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ இந்த பிரிக்ஸ் எல்லாமே வந்து பொதுவாக ஹேண்ட் மோல்டடாக வந்திருக்கும், சுப்பீரியர் குவாலிட்டியில் வந்திருக்கும். மிஷினில் வச்சும் இந்த பிரிக்ஸை வந்து நம்ம வந்து மோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வார்பேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3% வந்துருக்கும். வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து 15%. எஃப்ளோரசன்ஸ் வந்து ஸ்லைட்டாக தான் வந்திருக்கணும். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து 1.2 Nm/mm² வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து பர்ன்ட் கிளே ஜாலி பிரிக்ஸ். அடுத்து ஃபயர் கிளே பிரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபயர் கிளே பிரிக்ஸ் அப்படின்றது பொதுவாக இந்த ஃபயர் கிளே பிரிக்ஸ் வந்து எந்த கிளேலேருந்து செய்வாங்கன்னு பார்த்தோன்னா ஃபயர் கிளேலேருந்து தான் வந்து இந்த ஃபயர் கிளே பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபயர் கிளே வந்து பார்த்தோன்னா அது ரெஃப்ராக்டரி கிளே. இந்த ஃபயர் கிளே பிரிக்கை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா ரெஃப்ராக்டரி பிரிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஃபயர் கிளேலேருந்து தான் இந்த ஃபயர் கிளே பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ஃபயர் கிளே வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஹை டெம்பரேச்சரை விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த ஃபயர் கிளேக்கு வந்து இருக்குது. ஸோ அது எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணப்படுதுன்னா 1700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து இந்த ஃபயர் கிளே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணோம். எந்த ஒரு மெல்ட்டிங்கும் வந்து ஆகாமல், அந்த கிளே வந்து மெல்ட் ஆகாமல் ஹை டெம்பரேச்சர் இந்த அளவுக்கு டிகிரி செல்சியஸை வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து அதுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா ஃபயர் பிரிக்ஸ் வந்து செய்கிறதுக்கு இந்த கிளே வந்து யூஸ் பண்ணலாம். குர்சிபிள்ஸ் வந்து இருக்குன்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த ஃபயர் கிளே வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்னஸில் லைனிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஹாலோ டைல்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த ஃபயர் கிளே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபயர் கிளேயோட காம்போசிஷன் வந்து என்ன பார்த்தோன்னா அதில் வந்து அலுமினா வந்து 25 to 35% வந்து இருக்கும். சிலிக்கா வந்து 65 to 75%, அயன் ஆக்சைடு வந்து 5%, லைம், மெக்னீஷியா, ஆல்கலிஸ் வந்து 1% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஃபயர் கிளேயோட காம்போசிஷன். ஸோ அப்போ அந்த ஃபயர் கிளேயில் வந்து அலுமினாவோட பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வந்து எடுத்துக்கிறோமோ அப்போ அந்த கிளேயோட ரெஃப்ராக்டரி ப்ராப்பர்ட்டியை வந்து அதிகமாகிட்டே வந்து போகும். ஸோ இந்த ஃபயர் கிளே வந்து பார்த்தோன்னா 3 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறோம். 3 டைப்ஸ் ஆஃப் ஃபயர் கிளே என்னென்னு பார்த்தோன்னா ஹை டியூட்டி ஃபயர் கிளே, மீடியம் டியூட்டி ஃபயர் கிளே, லோ டியூட்டி ஃபயர் கிளே. ஸோ இப்போ இது எதை வச்சு சொல்லுவோன்னு பார்த்தோன்னா அதில் டிகிரி டெம்பரேச்சர் வச்சு தான் வந்து சொல்கிறோம். அப்போ ஹை டியூட்டி ஃபயர் கிளே அப்படின்றது எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குன்னு பார்த்தோன்னா 1400 to 1600 டிகிரி செல்சியஸ். மீடியம் டியூட்டி ஃபயர் கிளே அப்படின்றது 1300 to 1400 டிகிரி செல்சியஸ். லோ டியூட்டி ஃபயர் கிளே அப்படின்றது 870 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ஃபயர் கிளே பற்றி வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து ஃபயர் கிளே பிரிக்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபயர் கிளே பிரிக்ஸ் வந்து பொதுவாக எதில் வந்து செய்வோம்னு பார்த்தோன்னா ஃபயர் கிளே மூலமாக தான் வந்து செய்வோம். இந்த ஃபயர் கிளே பிரிக்ஸை வந்து இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா ரெஃப்ராக்டரி பிரிக்ஸ் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபயர் கிளே பிரிக்ஸை வந்து எப்படி மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஆர்டினரி பிரிக்ஸை வந்து எப்படி பர்ன் பண்ணுறோமோ அது போல தான். பட் ஆனால் வந்து ஹை டெம்பரேச்சரில் ஹாஃப் மேன் ஸ்க்ரீனில் வச்சு ஹை டெம்பரேச்சரில் வச்சு பர்ன் பண்ணுறோம் இந்த ஃபயர் கிளே பிரிக்ஸை. ஸோ இந்த ஃபயர் கிளே பிரிக்ஸோட ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஃப்ளிண்ட் கிளே, பர்ன்ட் ஃபயர் கிளே, சாஃப்ட் ஃபயர் கிளே, இதை தான் வந்து இதோட ரா மெட்டீரியல்ஸு. ஸோ இதில் வந்து லைமோட குவான்டிட்டி கம்மியாக தான் வந்து வச்சுக்குவாங்க. அப்போ தான் வந்து பிரிக் வந்து ஹை டெம்பரேச்சரில் வச்சு பர்ன் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர்லன்னு பார்த்தோன்னா 1700 to 1800 டிகிரி செல்சியஸில் வச்சு பர்ன் பண்ண முடியும். இந்த ஃபயர் கிளே பிரிக்ஸில் வந்து என்ன மாட்டர் வந்து யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ஃபயர் கிளே மாட்டர் தான் வந்து இந்த ஃபயர் கிளே பிரிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபயர் கிளே பிரிக்ஸோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா yellowish or ஒயிட் கலரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த ஃபர்னஸ் லைனிங்க்கு, பாய்லர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அந்த மாதிரியான இடத்துல, சேம்பர்ஸில், சிம்னியில், கிளின்லலாம் வந்து இந்த ஃபயர் கிளே பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூ எவ்வளோ இருக்கும் பார்த்தோன்னா 10%, மினிமம் க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து 3.5 Nm/mm². ஸோ இந்த ஃபயர் கிளே பிரிக்கை வந்து 3 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக்கு, பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக் அண்டு நியூட்ரல் ரிஃப்ராக்டரி பிரிக் அப்படின்னு சொல்லி 3 விதமாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக் வந்து பொதுவாக என்ன மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஆசிட் லைனிங் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து சிலிக்கா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. அந்த சிலிக்கா பிரிக்ஸில் வந்து பார்த்தோன்னா சிலிக்காவோட பர்சன்டேஜ் ஹை லெவலில் வந்து இருக்கும். எவ்வளோன்னு பார்த்தோன்னா 95 to 97%, லைம் வந்து 1 to 2% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சிலிக்கா பிரிக்ஸை வந்து பார்த்தோன்னா ஹை
ப்ரெஷரில் வச்சு மோல்ட் பண்ணுறோம், அதே மாதிரி ஹை டெம்பரேச்சரில் வச்சு பர்ன் பண்ணுறோம். இந்த சிலிக்கா பிரிக்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த சிலிக்கா பிரிக்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இந்த சிலிக்கா பிரிக்ஸும் கேனிஸ்டர் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. ஸோ இந்த சிலிக்கா பிரிக்ஸும் கேனிஸ்டர் பிரிக்ஸும் எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, இந்த சிலிக்கா சம்மந்தப்பட்ட இடத்துல அசிடிக் ஸ்லாகில் வந்து லைனிங் அந்த ஃபர்னஸ் வந்து கட்டுறோம், அதில் லைனிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணலாம். கோகோ ஓவன்லலாம் வந்து இந்த சிலிக்கா பிரிக்ஸும் கேனிஸ்டர் பிரிக்ஸும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸு. அதுக்கடுத்து ரெண்டாவது டைப் என்னென்னு பார்த்தோன்னா பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்கு. ஸோ பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த பிரிக்கை எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோன்னா பேசிக் லைனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி பேசிக் ரிஃப்ராக்டரி மெட்டீரியலாக இந்த பிரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் மெக்னீஷியா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. இந்த மெக்னீஷியா பிரிக்ஸில் வந்து அதோட காம்போசிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, மெக்னீஷியா வந்து 85%, கால்சியம் ஆக்சைடு வந்து 25%, சிலிக்கா வந்து 5.5% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பக்சைட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. பக்சைட் பிரிக்ஸில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அலுமினியம் ஆக்சைடு வந்து 85% வந்து இருக்கும், கிளே வந்து 20% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிரிக்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தோன்னா கரோஷனுக்கு நல்லா ஹை ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து டோலமைட் ரிஃப்ராக்டரி பிரிக்னு சொல்லி வந்து இருக்குது இந்த பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்கில். ஸோ அதோட ரா மெட்டீரியல் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட் தான் வந்து அதை வச்சு தான் இந்த டோலமைட் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறோம். ஸோ இது பொதுவாக ஷாஃப்ட்டில் அதுக்கப்புறம் ரோட்டரி கிளின்ஸ்லாம் வந்து இந்த டோலமைட் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லைம் ப்ரொடக்ஷனில், சிமெண்ட் ப்ரொடக்ஷன்லலாம் இந்த டோலமைட் பிரிக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்கை நம்ம எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா காப்பர் மெட்டலர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பேசிக் ஓப்பன் ஹர்த், இந்த மாதிரியான இடத்துல நம்ம வந்து இந்த பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதான் வந்து பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ். அதுக்கடுத்து தேர்ட் டைப்பான நியூட்ரல் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இந்த நியூட்ரல் ரிஃப்ராக்டரி பிரிக் வந்து பொதுவாக என்ன மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நியூட்ரல் லைனிங் சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிரிக்ஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா பக்சைட், சிலிக்கா, அயன் ஆக்சைட்லாம் வந்து இந்த பிரிக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிரிக்ஸில் இந்த நியூட்ரல் ரிஃப்ராக்டரி பிரிக்கில் வந்து என்ன பிரிக் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா குரோமைட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கும், ஹை அலுமினா பிரிக்ஸ் இருக்கும், குரோம் மெக்னசைட் பிரிக்ஸு, ஸ்பைனல் அண்டு ஃபோர்ஸ்டரைட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் வந்து இந்த நியூட்ரல் பிரிக்ஸ் கீழே வந்து வரும். ஸோ இந்த நியூட்ரல் பிரிக்ஸை வந்து என்ன மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணலான்னா இந்த காப்பர் ரிவர்பரேட்டரி ஃபர்னஸில் லைனிங் பர்பஸ்க்கு இந்த பிரிக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து நியூட்ரல் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் பிரிக் வந்து எதோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஃபயர் கிளே பிரிக்ஸோட டைப்ஸ் தான் வந்து இந்த 3 டைப். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதோட நம்ம வந்து பிரிக்ஸில் எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த பில்டிங் மெட்டீரியலில் அடுத்த யூனிட்டோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.